கடந்த சில நாட்களில் நான் கண்ட ஒரு விஷயம் தான் என்னென்னா, மாதத்துக்குள்ள 7,000 8,000க்கு மேலே வாகனங்களை பறிக்கப்பட்டிக்குது, தூக்கப்பட்டிக்குது. இது ஒரு பெரிய அநியாயம். இதில் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போலீஸில் துணை போலீஸில் சப்போர்ட் எடுத்துக்கொண்டு இந்த வேலை நடக்கப்படுது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு அரசாங்கம் எப்படி பதில் கொடுக்குது? இதுக்கு போலீஸ் மாதிபர் எப்படி இதை பற்றி நடவடிக்கை எடுக்கிறார்? இதை எப்படி கண்காணிக்கிறார்? இது அவ்வளோ நல்லமில்லை. இந்த பிரச்சனை நாங்கள் ஒரு முன்னேறும் டெவலப்பிங் கண்ட்ரி, ஆனாலும் நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த பணத்தை கட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் COVID-19 பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பொருளாதாரத்துக்கு பட்ட அடியில் பெரிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு நாட்டில். அந்த சிச்சுவேஷனுக்கு ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் மக்களுக்கு இந்த லீசிங் கட்டுவிழா பற்றி பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதோட ஈஸ்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து இதில் இப்போ ஒவ்வொரு தொழிலில் ஈடுபட்டவங்க இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாம் வச்சு இந்த சீசர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ சீசர்ஸ் செஞ்சு கொண்டு இருந்த வேலையை இப்போ சட்டப்படியாக கிரிமினல் வேலையை செஞ்சுட்டு போகிறாங்க. சட்டப்படியாக பிழையை செய்கிறாங்க. பிழையை செய்கிறாங்க. நீத்தி அனுகூல விதிட்டு வேறு எது எடுக்கிறான்னு நீத்தி அனுகூல விதிட்டு. ஸோ அதை எப்படி செய்கிறேன்னா, போலீஸை வச்சு செய்கிறது. இப்போ எங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களில் நான் கண்டோம், காலில் போதல போலீஸில் இன்வால்மெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி ரத்னபுர களவான போலீஸ் இன்வால்மெண்ட் இருந்துச்சு. இப்போ 2 நாளைக்கு முதல்ல கட்டுக்கோஸ்தர போலீஸ் OIC டைரக்ட் இன்வால்மெண்ட் வந்துருந்துச்சு. அது எங்களோட சபாபத்துமா பொத்துப்பேட்டியை அவர் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி போலீஸ் மேலிடத்தில் பேசி மீடியாவுக்கு கொண்டு வரதுக்கு அப்புறம் தான் அந்த வாகனத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு போலீஸ் மாதிர் என்ன சொல்கிறாரு? அரசாங்கம் இதுக்கு என்ன முடிவெடுக்க போகுது? போலீஸ் வளமையாக மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. போலீஸுக்கு இந்த வேலை எதனாலும் செய்ய முடியாது. போலீஸுக்கு அதிகாரம் யாரும் கொடுக்கல. அதிகாரம் இருக்குது, போலீஸுக்கு வந்திருக்கு, சட்டத்தை அமல்படுத்துகிற மட்டும் தான். ஆனால் இதுக்கு இன்டரிம் ஆர்டர் ஒன்று எடுக்கலாம். இது லீசிங் கட்ட இருக்குன்னா அதை கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுங்க. நீங்கள் நடவடிக்கை எடுங்க. சீசர்ஸ் போட்டு எடுக்க தேவையில்லை. அந்த கம்பெனி லீசிங் கம்பெனிக்கு எடுக்கலாம். லீசிங் கம்பெனி என்ன செய்யணும்டா, கோர்ட்ஸுக்கு போங்க. உசாவிடியாண்ட அதிகாரியாண்ட கோர்ட்ஸுக்கு போய் கோர்ட்ஸ் மூலமாக ஒரு இன்டரிம் ஆர்டர் ஒன்று எடுங்க. அந்த இன்டரிம் ஆர்டரை வச்சு நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்க. அதை விட்டு போட்டு எங்கேயாவது மூலையில் முடுக்கில் ஒளிஞ்சு நின்று கொண்டு கடைசிக்கு என்ன செய்கிற, போலீஸ் சப்போர்ட் வச்சு சரியாக அந்த வெஹிக்கலை எக்ஸாக்ட்லி அந்த வார வெஹிக்கலை பார்த்து நோட் பண்ணி பிடித்து வந்து சொல்கிறேன், இந்த இப்படி நடந்திக்குது, நீங்கள் பேமெண்ட் லீசிங் கெட்டில்லை, சாவியை கொடுங்க, நீங்கள் அரிய சீக்குதுன்னு சீசஸ் வந்திக்குது, கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டு வந்திக்கு போலீஸில். போலீஸ் எப்படி பை ஃபோர்ஸாக இந்த வேலையை செய்ய முடியும்? ஸோ அதனால் ஒரு ரிக்வெஸ்ட், நாங்கள் கண்காணிக்க கொண்டிருக்கிறோம். போலீஸ் சட்டமா அதிபரை மீட் பண்ண போனார் பொத்துப்பேட்டிய சபாபத்துமா உள்ளுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இது திருப்பியும் இதே ஏமாற்றம் நடந்தால் கண்டிப்பாக இங்கே உட்காந்துக்கொண்டு ஒரு சத்தியாகிரக இன்வால்மெண்ட்டுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இதில் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணுற லீஸ் கட்டுக்கொள்ள இல்லாமல் கஷ்டப்படுற தமிழ் பேசக்கூடிய மக்கள், முஸ்லீம்களும் தான், நோர்த்லேயும் தான், ஈஸ்ட்லேயும் தான், நிறைய மக்கள் இதுக்கு இன்வால்வ் வரல. சில பயம் ஒன்று இருக்கும், சில பிரச்சனை இருக்கும். ஸோ ஐ எம் டைரக்ட்லி இன்வைட்டிங் யூ. டைரெக்டாக எந்த பயமும் இல்லாமல் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட ஃபேஸ்புக்கில் மீக்குது, எங்களோட அடுத்த சோஷியல் மீடியாவில் இருக்குது. டைரெக்டாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட சபாபத்துமா பொத்துப்பேட்டி இருக்கிறாரு, நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு துணை அணிக்கிறதுக்கு நாங்கள் எங்கே பொருந்துகிறோம்.